அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். லூக்கா 8:21. அந்த ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி ஒரு வசனங்களை கேட்க ஒரு கூட்டம் கூடியிருந்தது. அடுத்ததாக அவரை பார்க்க வேண்டும் என்று வந்த அவருடைய தாய் சகோதரர்கள் என்ற அவரை தேடி வந்த ஒரு கூட்டம். நடந்த அந்த சம்பவத்திலே அவ்விதமாக தேடி வந்த அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை பார்க்கக்கூடாதபடி மக்கள் குழுமியிருந்தனர். ஆகவே ஆண்டவரை சூழ்ந்திருந்த மக்கள் அவர்களது வரவை குறித்து அவருக்கு தெரிவித்தனர். அச்சமயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வசனம்தான் இன்று நாம் கேட்ட வசனம். உலகத்தின் நினைவு, பார்வை இவைகளை நாம் பார்ப்போமானால் இவைகள் மாம்ச சம்பந்தமான முடிந்து போகும் உறவை குறித்ததாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திலே, அவருடைய நினைவு பார்வையிலே ஆவிக்குரிய மேலான முடிவில்லாத ஒரு உறவை அவர் காண்கிறார். இந்த உலக பிரகாரமான உறவிற்கும் மேலாக பாரபட்சமற்ற இவ்வுலகின் அனைத்து மக்களுக்குமாக கோரப்பட்ட பரிசுத்த உறவை உண்டாக்க வந்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாத்திரமல்ல, பரம தந்தையின் சித்தத்தை வெளிப்படுத்தத்தக்கதாக வந்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக வந்தார். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவின் நிலை என்ன? அடிப்படையில் நம்மையும் அனைத்தையும் சிருஷ்டித்த போது பிதாவோடு எப்போதும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர். நாமோ எண்ணி முடியாத சிருஷ்டிப்புகளிலே, கோடிக்கணக்கான சிருஷ்டிப்புகளிலே ஒரு சிறிய எளிய சிருஷ்டியாகும். ஆனால் நம்மை தேடி உலகிற்கு வந்து நமக்கு ஆண்டவராக, கர்த்தராக, இரட்சகராக, மீட்பராக, மெய்ப்பராக வந்த அன்பின் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உறவை உருவாக்கத்தக்கதாக இந்த வசனத்தை கூறினார். யார் தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்களோ, அதோடு தொடர்ந்து கேட்ட வசனத்தின்படி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இதை நாம் புரிந்து கொள்ளக்கூடுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதியதோர் உறவிலே நம்மை அழைக்கிறார். உலக பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அழைக்கும் நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அவர் பாதத்திலே அர்ப்பணிப்போமா? ஆமேன்.